தான். வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கும். வார்த்தை தான் நம் வெற்றியை சென்றடைய நமக்கு உந்துதலாக இருக்கும். ஆகிறாரே இந்த உலகம் வெறுமையா இருக்கும்போது வார்த்தை தான் இந்த உலகத்தில் கேட்கப்பட்டது. அது என்ன வார்த்தை என்று நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். கரங்களை தேவன் உலகத்தில் உண்டாக்கப்பட்டது என்னது? வெளிச்சம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. வெளிச்சம் நல்லது, நல்லது என்று கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இதுதான் தேவனுடைய கிரியை. இதுதான் இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எப்படி வந்தார்? யோவான் 8:12 வாசிங்க. இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். முதல் ஆண்டவர் மரியாதை பிறக்கிறதுக்கு முன்னதாக, இந்த உலகம் உண்டாகுவதற்கு முன்னதாக, ஆதாம் யோவான் சிருஷ்டிப்பதற்கு முன்னதாக முதல் ஆண்டவர் செய்த காரியம் வெளிச்சம் உண்டாவதாக என்று கண்டார். வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் எவ்வளவேனும் சம்பந்தம் இல்லை. வெளிச்சத்துக்கும் இருளும் சம்பந்தம் இருக்குமா? வெளிச்சத்தையும் இருளும் ஒரே ரூம்ல போட்டு வைக்க முடியுமா? முடியும். இருள் இருக்கிறது சொன்னால் ஒளி வந்தால் தானாய் ஓடிவிடும். அதுதான் வாலிப பிள்ளைகள் அருமையாக எடுத்து காட்டினார்கள். அவர்கள் ஒளியாய் வந்ததுனாலே, தேவனுடைய வார்த்தையை சொன்னதுனாலே அந்த இருளாத பிசாசு பயந்து ஓடிவிட்டது. துன்னும் பார்த்தீங்களா? பிசாசு கீழே விழுந்து எழுந்து நடக்க முடியாம அப்படியே ஓடிச்சு. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் பார்க்கும்போது இது பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் மத்திய 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கூட நாம் எடுக்கலாம். நேரம் நீங்க புத்தகம் முடியாது. ஏனென்றால் ஜபத்துக்கு கடந்து செல்லணும். இருட்டில் இருக்கிற ஜனங்கள் வெளியே வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் உள்ள ஜனங்கள் வெளியே வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் தான், அந்த ஸ்டார் தான் இயேசு பிறந்த இடத்தை கூட காட்டியது. நம்ம ஸ்டார் ஏற்றுறோம், அதனால ஸ்டார் பண்ணிக்கிறது இல்ல. ஏன்னா யாராவது சூப்பர் ஸ்டார் பண்ணாங்க, அதுக்கு மேல என்ன சொல்லணுமோ அது மேலான 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 சூப்பர் ஸ்டார் இயேசு கிறிஸ்து. உலகம் முழுவதும் அந்த ஸ்டார் ஏற்றுகிறார். காரணம், அந்த ஸ்டார் அந்த ஒளி ஏற்றுவதற்கு காரணம் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது இருளில் உள்ள மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக. இருள் என்று சொன்னால் வெறும் இந்த வெளிச்சம் எல்லாமே அது அல்ல. நம் உள்ளத்தில் படுகிற அழுக்கான எண்ணங்கள், தீய எண்ணங்கள், கொடூரமான எண்ணங்கள், பாவ எண்ணங்கள், வேண்டாத கிரியைகள் அல்லது வேதனைகள், வியாதிகள், வருத்தங்கள்,
தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தார். ஆதியிலே அவர் ஒளியாய் இருந்தார். அவர் எப்படியா இருந்தார்? வார்த்தையாய். ஆதியில வார்த்தை இருந்தது. வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனாய் இருந்தவர் தான் ஒளியாய் வந்தார் என்று இந்த உலகம் ஒளியை குறித்து பேசுகிறது. சங்கீதக்காரன் ஒன்று சொல்கிறார். 119:30 சங்கீதக்காரன் சீக்கிரம் முடிச்சு மெய் வழியை அறிந்து கொள்ள வேண்டும். வெளிச்சம் இருந்தால்தான் அறிந்து கொள்ள முடியும். வெளிச்சம் இருந்தால்தான் படிக்க முடியும். வெளிச்சம் இருந்தால்தான் ஞானம் வரும். ஆகினால வெளிச்சம் அறிவை தருகிறது. அந்த வெளிச்சம் எப்படி அறிவை தருகிறது, ஞானம் எப்படி வந்தது என்று பார்த்தால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உங்களுக்கு தெளிவு வர வேண்டும் என்றால், ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வர வேண்டும் என்றால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அறியாமல் இருப்பதனாலே நம்முள் இருள் இருக்கிறது. எது கடவுள் என்று தெரியாமல் நாம் இஷ்டத்துக்கு எல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். அவை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நமது மூதாதையர் வள்ளுவரும் அதை சொல்லுகிறார். எப்பொருள் எத்தனுடைய தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காப்பது அது. யாராவது எதையாவது சொல்லிவிட்டால் அதை நம்பாதீர்கள். மெய்ப்பொருளை நீங்கள் அறிய வேண்டும். மெய்ப்பொருளை அறிவது எப்படி என்று சொன்னால், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி கொடுப்பேன். வேதத்தை தான் பார்க்க வேண்டும். கட்டு கதைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. யாரோ சொன்ன கதைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அல்லது நம் மூதாதையர்கள் செய்ததெல்லாம் என் தாத்தா இப்படி செய்தார், அதை தான் நான் செய்வேன், இதையெல்லாம் கூட பார்க்கிறோம். நான் சொல்ல உதாரணம் நான் சொல்லுகிறேன். என்னுடைய தகப்பனாரை விட நான் கொஞ்சம் அறிவிலே வளர்ந்தேன். என்னை காட்டில் என் மகன் அதிகமாக வளர்ந்தேன். ஞானம் உள்ளவராயிருக்கிறார். அறிவுகள் அப்படியே பெருகிக் கொண்டு போகும். அடுத்தபடியாக மகள் எப்படி வளர்ந்து போறீங்க? ஏன்னா தன் பிள்ளைகளை தன்னை விட உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டுகள் சொல்றார். அம்பேத்கர் சொல்கிறார். அதனால நாம் என்ன செய்யணும்? தன்னை விட உயர்ந்தவராக என்று சொன்னால் வருகிற சந்ததி காலங்கள் மாற்றத்துக்கு ஏற்றவர்களும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சத்தியத்தை ஆராய்ந்து மூடப்படத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இதை வளர்ந்து என்று சொன்னால் ஏன் வளர்க்க வேண்டும் என்ற கேள்வி இருக்க வேண்டும். எதற்காக வளர வேண்டும் என்று இருக்க வேண்டும். அது என்ன செய்தது என்று நாம் பார்க்கிறோம். புராணத்தில் வருகிறதற்காக அவன் என்ன செய்தது, எதனால் என்ன, அதனுடைய வந்த நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இயேசு ஒரு நோக்கம் இந்த சித்த பிள்ளைகளே சொல்லிச்சு. நம்ம யாரா அருமையான மக்கள்கிட்ட சொல்லும்போது அப்படியே உள்ளவங்களா பூரித்தது. ஒரு அதிசயமானவர், ஆலோசனைக்கிறவர், வல்லமுடையவர், நித்திய பிதா, சமாதானம், அதிசயமானவர். ஏனென்றால் கணவன் மனைவி சேராமல் பிறந்தவர். அவர் அதிசயம் பிறந்த அதிசயம் தானே. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர் என்றால் இயேசு சொல்கிற ஆலோசனை சொல்றார் நடந்தால் நமக்கு வெற்றி உண்டு. அதனால்தான் அந்த ஆலோசனை சுற்றி ஒரு வருஷத்தில் அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னால் பிதாவிற்கு இயேசு சொல்ற பெரியதான ஒரு தீர்க்கதரிசி. இயேசு ஏன் சொல்றாரு என்று சொன்னால், ஏன் அலைகிறீங்க, எங்கேயோ போய் தேட மாட்டார். அது இயேசு பிறப்புக்கு முன்னதாக எங்கெங்கோ போய் வணங்கி கொண்டிருந்தார்கள். இஷ்ட தெய்வத்தை வைத்துக் ஒரு பொம்மைகளை செய்து வணங்கி வந்தார்கள். வேதத்தில் பைபிள் குறித்து நான் சொல்கிறேன். இப்ப இருக்கிறத நான் சொல்லி யாரும் படுத்தவில்லை. வேதத்தில் பார்க்கும்போது இஷ்டமான தெய்வங்களை வைத்து
மனிதன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பொம்மைகள் வச்சு மனைவி கொண்டு வந்தார். இருள் இருந்தார்கள். அந்த இருள் இருந்த மக்களை அவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக எதையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மெய்யான தெய்வம் யார் எப்படி இருப்பார் என்பதை காட்டும்படியாக அவர் ஒளியாய் வார்த்தையாய் இருந்தார். அதுதான் நம்ம யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நான் வாசித்தோம். நீதிமொழிகள் 6:23 நீதிமொழிகள் 6:23 வாசிக்கலாம். கர்த்தரையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அல்லேலூயா. கர்த்தரையே விளக்கு, விளக்கு நான் விளக்கிறார். கர்த்தரையே விளக்குன்னா லைட். கர்த்தரையே விளக்கு. ஒரு கட்டளை கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் சொல்ற கட்டளைனா அதுதான் லைட். 10 கட்டளை இருக்கிறது லைட். கட்டளையே விளக்கு. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நமக்கு வெளிச்சமா இருக்கு. கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம். வெளிச்சம் எது? வேதம். நம்ம எதை பார்க்கிறோம் வெளிச்சம்னு? இயேசு தான் வெளிச்சம். ஆனா இயேசுவும் தான் வேதம். நாம் நம்ம சொல்லுவார் செல்வமணி அடிக்கடி நாம ஜெபித்தா ஆண்டவரோடு நாம் பேசுறோம். நாம் வேதம் வாசித்தா அவர் நம்மோடு பேசுகிறார். ஆகினாலே நம்மோடு பேசுகிறார் என்று என்ன அர்த்தம்? வேத வசனம் ஆவியானவரால் அருளப்பட்டது. இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் வாசிக்க வாசிக்க அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அதற்காகத்தான் நீங்க வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே. அது நல்லா எங்களுக்கு பிடிக்கல. போதக சிச்சை இருக்கிறது. அது என்னமா? ஜீவ வழி. போதக சிச்சை என்று சொன்ன போதகரா இருக்கிறது. பாஸ்டர் என்னதான் சொல்றாரு? ஏன் போதக சிச்சை வேண்டும்? உன் பிள்ளைகளை சிச்சையாமல் விடாதே. இரண்டாவது, அதுக்கு மேலாக ஊழியத்துக்கு வருகிறவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் வார்த்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு சொல்லு. அப்போ கண்டனம் பண்ணி கடிந்து சொல்லி சொல்றாங்க போதக சிச்சை. அப்ப உங்களுக்கு ஒரு பாவத்தில் இருக்கிறீர்கள், மன இருளை நீக்க வேண்டும் என்றால் போதகர்கள் சிச்சித்து உணர்த்த வேண்டும். அவருடைய போதனையிலே ஒருவரை குற்றப்படுத்துகிறது என்று சொன்னால் தனிப்பட்ட முறையிலே அவர் சொல்கிற வார்த்தைகள் அல்ல. சுயமாய் நீங்க நின்று பேசவும் கூடாது. வேதத்துக்கு புறமான வார்த்தைகள் நின்று இங்க பேசவும் கூடாது. இந்த இடம் பரிசுத்த ஸ்தலமாய் பரிசுத்தமாக்கும்படியாக ஜீவ வழியை காட்டும்படியாக மனிதன் மாத்திரம் அந்த ஜீவ வழியாக உண்டாகி ஜீவ வழி இல்லை. அது செத்தம் தான். ஆனால் மனிதன் மாத்திரம் ஜீவ வழியை பெறுகிறார். ஜீவ மார்க்கத்திற்கு போகிறார். நித்திய பரலோகத்திற்கு போகிறார். இதைதான் உலகத்தில் பிரசங்கித்து வந்தார். ஜீவ வழிக்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய பாவைகள் அதற்கு போக வேண்டும். ஆகையால் தான் இன்னைக்கு ஒளியேற்றிக் கொண்டு உலகம் முழுவதும் உண்மையிலே ஒரு லைட்டிங் ஃபெஸ்டிவல் சொன்னால் எது சொல்லலாம்? அப்ப இதுக்கு தீபாவளியும் வச்சிடலாம் இல்லையா? தீபாவளி பண்ணிக்கு தீபாவளி இது தீபாவளி. ஏனென்றால் இருளில் இருக்க மக்களை வெளிச்சத்தில் உலகம் முழுவதும் ஒளி பிரகாசிக்கப்படியாக. ஏன் உலகம் முழுவதும் ஒளி பிரகாசிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒருவர் ஒரு குடும்பத்துக்கோ ஒரு ஜாதிக்கோ ஒரு வாசைக்காரருக்கோ ஒரு நாட்டுக்கோ சொந்தக்காரர் அல்ல. உலகம் முழுவதற்குமே ஒரே ஒரு குடியாகத்தான் அவர் தம்மை தாமே வெறுத்து அடிமை ரூபம் எடுத்து மனித சாயலாய்
அந்த பர்ஸ்ல நீங்க பிரச்சனைங்க வச்சுக்கீங்க. நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பார்த்தா காலியா இருக்கு. அந்த பர்ஸ்ல நான் என்ன பண்றேன், பணம் போட்டு வைக்கிறேன் இல்லையா? அப்போ அந்த பர்ஸ் பார்த்து நீங்க பார்த்துட்டு அந்த பர்ஸ் எடுத்துறீங்க. பணத்தோட உங்களுக்கு கொடுக்கணும், பர்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்கணும். பர்ஸ் மட்டும் ஏன் பர்ஸ் வேற பணம் வேற இல்லையா? ஆக ஒரு பாத்திரமாக மரியாதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மரியாதை ஏன் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவள் இஸ்திரிகளிலே இவ்வளவு பேர் ஒருத்தர் செலக்ட் பண்றாரு, அதுல மரியாதை ஆண்டவர் தெரிந்துள்ளார். இஸ்திரிகளிலே ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாதை, அந்த மரியாதை உதவினாலே என்றால் பரிசுத்த ஆவியான உதவினாலே மரியாதை ஆகிறார். இயேசு மரியாதை பார்த்து ஸ்திரியே சொன்னார், என் வேலை வரவில்லை, உலகம் இறக்கும் நம்முடைய ஏன் சொன்னார் என்று சொன்னால், கடவுள் என்றால் ஒரே ஒருவர்தான் கடவுள். உலகத்துக்கு ஒரே ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். அறியாத ஒரு கடவுள், இயேசுவும் ஒரு கடவுள் என்றுதான் சொல்ல முடியாது. ஆகினால் அதை வெளிப்படுத்தினார், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகினாலே கடைசியாக இந்த நேரத்தில் பார்க்கும்போது நேரமாகிவிட்டது. இயேசு எதற்காக பிறந்தார் என்று சொன்னால், பாவ இருளை போக்கும்படியாக இந்த உலகத்தில் இயேசுகிறது மனிதனாக பிறந்தார். தன்னை வெளிப்படுத்தும்படியாக, அவர் அன்பை இன்னதென்று காட்டும்படியாக, அவர் பொறுமை இன்னதென்று காட்டும்படியாக, தாழ்மை இன்னதென்று காட்டும்படியாக அவர் என்ன செய்தார்? மனிதனாக வந்தார். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தாழ்மை இருக்கணும், தாழ்மையினால் என்ன உண்டாகிறது என்று கடைசி மரண பரிந்தும் அவர் தாழ்த்தினார். அந்த தாழ்மையை கற்றுக்கொள்ளக்கூடியாக மனிதனாக வந்தார். ஆனால் மனித உருவம் அவருக்கு இல்லை. இயேசுக்கு மனித உருவம் இல்லை. ஆகினால்தான் எந்த போட்டோ மனித உருவத்திற்கு இயேசு போட்டாங்க மனதுவதும் இல்லை. காரணம், அந்த போட்டோவில் எத்தனையோ நடிகர்களுடைய போட்டோ ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரி ஜீசஸ் முகம் அவங்க வேஷம் போட்டு நடிச்சது பார்க்கும்போது அதை வந்து நம்ம பேர் வச்சிருக்கோம். அதை மறக்கக்கூடாது என்று ஆரம்பிச்சுக்கிறார். ஏன் என்றால் அவர் ஆதி அனுபவம் மற்றவர், உருவம் மற்றவர், அவர் வார்த்தையாக ஒளியாக ஆவியாக இருக்கிறார். தேவன்